மனசுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மனசுதான் நம்முடைய எல்லா துக்கத்திற்கும் காரணம். மனசுதான் நம்முடைய வெற்றிக்கும் காரணம். அதான் இங்க சொல்றாரு, பந்துர் ஆத்மானஸ்து தஸ்ய ஏன ஆத்மானைவ ஜிதா ஏன ஆத்மானைவ ஜிதா. ஓகே, டோன்ட் ஓபன் திஸ். அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தமான இது சத்ருவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யார் ஒருவனுக்கு இந்த மனதானது அடங்கி இருக்கோ அவனுக்கு மனசுதான் மிகப்பெரிய நண்பன். யார் ஒருவனுக்கு மனசு அடங்கவே இல்லையோ அந்த மனசுதான் ஒருத்தனுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றான். மனசை நம்ம அடக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். குறிப்பா இந்த கலியுகத்துல மனதிற்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அன்னைக்காவது நம்மளுக்கு பெருசா விஷயம் எல்லாம் கிடையாது, தொந்தரவு எல்லாம் கிடையாது. நமக்கு இருந்தது ஒரே ஒரு தூர்தர்ஷன் இருந்தது, ஒளியும் ஒளியும் இருக்கும். சண்டே ஒரு நாள் ஒரு படம் போடுவாங்க, ரொம்ப ஈஸியா இருந்தது. இன்னைக்கு நம்ம டிவி எல்லாம் தூக்கி போட்டோம். இன்னைக்கு போன் அப்படிங்கிற விஷயம் கையில வந்துருச்சு. என்ன பண்றோம், 24 மணி நேரம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு எப்ப இருந்துட்டே இருக்கு. ஷௌகரி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாரு. அந்த விஷயம் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம நிலத்துல உட்காந்து தவம் பண்ணாதான் யுவர் வீடியோ இஸ் நாட் அவைலபிள். என் வீடியோ தெரியுதா தெரியல அவங்களுக்கு? தெரியுது இல்லையா? ஓகே. சௌகரி அப்படின்ற விஷயம் என்ன பண்ணாரு அப்படின்னா, நிலத்துல உட்காந்து நான் தியானம் பண்ணாதான் எனக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் தண்ணிக்குள்ள போயிட்டாரு, ஒரு நதிக்குள்ள போயிட்டார். நதிக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நதிக்குள்ள உட்காந்து தியானம் பண்ண எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது, மனசை நான் ஒருநிலைப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். பல வருடம் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்பதான் நம்ம நல்லா தியானம் பண்ணிட்டேவே, மனசு அடங்கி இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கண்ணை திறந்து பாக்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தாரு அப்படின்னா அங்க நிறைய மீன்கள்லாம் கூட்டப்பட்டமா ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நானும் இத்தனை வருஷமா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ளார, என்ன பிரயோஜனம், என்ன சுகத்தை கண்டோம், இங்கேயே இப்படி தாடியும் மீசையும் வளர்த்துக்கிட்டு நகத்தையும் வளர்த்துக்கிட்டு அசிங்கமா உட்காந்துட்டு இருக்கும். இந்த மீன் பாறை எவ்வளவு அழகா சின்ன சின்ன குஞ்சுகளோட தன்னுடைய குழந்தைகளோட எவ்வளவு அழகா ஒத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் மேல அவருக்கு ஒரு ஆனந்தம். என்ன பண்ணாரு, நாமும் இதை போல ஆயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கிடுகிடு மேல பார்த்தாரு. அந்த ஊர்ல போய் ராஜா யாரான்னு போய் கேட்டாரு. மாந்தாத்தான் ஒரு ராஜா இருந்தா, அவங்க கிட்ட போனார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கல்யாணம் பண்ணா சரி நீங்க பண்ணிக்கோங்க, எங்க கிட்ட ஏன் வந்தீங்க? இல்ல உங்க பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த காலத்துல நேரா ராஜா பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கிறது, பயமே கிடையாது. அந்த மாதிரி அந்த ரிஷி போய் கேட்கிறார், தைரியமா கேட்கிறார். கேட்ட ராஜா வருத்தப்பட்டார். சரி, இவர் இப்படி இருக்கார், நம்ம பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நீங்களே போய் பாத்துக்கோங்க சொல்லி அனுப்பி விட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, அதோட யோக சக்தினால ரொம்ப அழகான ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு போய் நிக்கிறார். அவருக்கும் 50 பொண்ணுங்க. இவரை பார்த்தோன்னே 50 பேரும் மயங்கி போயிட்டாங்க. 50 பேரும் கேட்கிறாங்க, 50 பேரும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவரு சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார். ராஜா என்ன ஒண்ணும் பண்ண முடியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். 50 பேரை கல்யாணம் பண்ணி வந்துட்டார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ராஜா யோசிச்சு பாக்குறாரு, சரி 50 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப என்ன ஆச்சோ தெரியலையே, ஒரு கல்யாணம் பண்ணாவே மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஏதாவது சண்டை வந்துட்டே இருக்கும். 50 பேரோட எப்படி குடும்பம் நடத்துறவரை தெரியல, பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழையிறார். அங்க அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்ச முதல்ல வரவேற்கிறார். அப்பாவுக்கு உபசாரம் எல்லாம் பண்றார். அப்பா கேட்கிறார், என்னவா சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கம்பா, என்ன நல்லா பாத்துக்கிறார் அவர். ஒரே ஒரு துக்கம் தான் எனக்கு. என்ன துக்கம்? கணவன் ஏன் கூடயே தான் இருக்காரு, நம்மளுடைய தங்கச்சி வீட்டுக்கே போறது கிடையாது, எந்த தங்கச்சியும் பாக்குறதே கிடையாது. அப்படியா? அடுத்த வீட்டுக்கு போறார். அடுத்த வீட்டுல போனா அப்படின்னா அங்க அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார். அவளும் இதே விஷயம் சொல்றா, எனக்கு எல்லாம் சந்தோஷம் தான்ப்பா, அப்பா அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ போறது கிடையாது, என் வீட்லயே தான் இருக்கார் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்படி 50 வீட்டுக்கு போய் பாக்குறாரு. 50 வீட்டுல ஏதாவது சொல்றாங்க. அவருக்கு ஒரே தலை சுத்தி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தூரமா பாக்குறாரு, அங்க ஒரு மரம். அந்த மரத்துக்கு அடியில இந்த இதே சௌகரி என்ன பண்ற உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. அங்க போய் கேட்கிறார், நீங்க யார் கேட்கிறார். நான் தான் உண்மையான சௌகரி, அங்க இருக்கதான் என்னுடைய சாயை, எல்லாத்தையும் உட்கார வச்சு வந்திருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு புரிஞ்சிடுது, இந்த உலகத்தை நாம் ஒரு ஒரு வகை 2 வகை கிடையாது, 50 வகையில ஆயிரக்கணக்கான வருடங்கள் நான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சாலுமே இது சந்தோஷம் கொடுக்காது. ஏன்னா மனசு அப்படிங்கிறது நம்மளை ஏமாத்திட்டே இருக்கும். இது இல்ல அது இல்ல அதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இது சந்தோஷம் கிடையாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. இதை புரியாதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு மனசாலதான் பிரச்சனை வரும். இன்னைக்கு மனநோய் தான் அதிகமாயிடுச்சு. யாரு கேட்டாலும் டிப்ரெஷன், டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய சூசைடும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துல என்ன பண்றோம், மன தளர்ச்சி அடைஞ்சிடுறோம், சூசைட் பண்ணிக்கிறாங்க. இளைஞர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சின்ன வயசுல இருந்தவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னது, அவங்க ரொம்ப குறுகிய மட்டத்துல யோசிக்கிறாங்க, அவங்களால பெரிய கண்ணோட்டத்துல பார்க்க முடியல. அதனால என்ன சொல்றாரு, மனசை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுப்படுத்த தெரியணும்னு சொல்லி சொல்றாரு. மனசு அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தைய போல்,
அந்த மனச நீங்க சரியா நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மனச நீங்க சின்ன வயசுல இருந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, பழக்கம் ரொம்ப கஷ்டமாயி போயிரும்.